Hi friends, so இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா lion following robo car. ஸோ சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ lion following robo காரில் பார்த்தீங்கன்னா 2 IR சென்சார், ஒரு Arduino, பேட்ரி, மோட்டார் மாடியூல், 2 மோட்டார். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கான கனெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆருக்கான பவர் சப்ளை 5 வோல்ட்டு, அப்புறம் இந்த ஐஆருக்கான பவர் சப்ளை 5 வோல்ட் இங்கேருந்து எடுத்துருக்கோம், மோட்டார் மாடியூலேருந்து 5 வோல்ட் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ கிரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு தான். ஸோ எல்லாருக்குமே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமனாக போயிடுச்சு. 5 வோல்ட்டு மட்டும் மோட்டார் டிரைவர்லேருந்து 5 வோல்ட்டும் அர்டினோலேருந்து 5 வோல்ட்டும் எடுத்து இந்த 2 ஏஆர் சென்சாருக்குமே கொடுத்துருப்போம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இந்த ஏஆர் சென்சாரோட டேட்டாவும் அப்படியே வந்து கீழே இருக்க ஐஆர் சென்சாரோட டேட்டாவும், ஸோ எல்லோ அண்டு க்ரீன், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அந்த டேட்டா நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 and 8. ஸோ 7 and 8 தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா பின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் மாடியூல். ஸோ இந்த மோட்டார் மாடியூலில் பார்த்தீங்கன்னா N1, N2, N3, N4. ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மோட்டாரோட டைரெக்ஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 அண்டு பார்த்தீங்கன்னா 9, 10 அது பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்பீடு கண்ட்ரோல். ஸோ இந்த 9, 10 பார்த்தீங்கன்னா எனேபிள் ஏ அண்ட் எனேபிள் பி. ஸோ இந்த எனேபிள் ஏ எனேபிள் பி தான் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்து இந்த 2 மோட்டாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மோட்டாரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஏ அண்ட் எனேபிள் பி வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி உள்ள கோடிங்கில் யூஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பின்னுமே வந்து இனிஷியல் பண்ணிடுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பின் 9, 10. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். ஸோ இந்த ரைட் லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா 7, 8 இன்புட் பின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பின் மோடு. ஸோ எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட்டுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ பின் மோடில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்புட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பின்னு. ஸோ 4 பின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் டைரெக்ஷன்ஸ்க்கும், 2 பின்னு பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். ஸோ இந்த வாய்டு லூப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்குகிற பின்னை சும்மா சீரியல் பிரிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனலாக் ரைட். ஸோ இந்த அனலாக் ரைட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் எனேபிள் 70 அப்படின்னு போட்டோம்னா ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த பின்னில் வந்து 17 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து 255 வரையே கொடுத்துக்கலாம். 255 கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடும். அப்படியே குறைக்க ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். அடுத்து டிஜிட்டல் ரீடு லெஃப்ட்டு. ஸோ இந்த டிஜிட்டல் ரீடு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நமக்கு ஒன்று கிடைக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ரைட் டைரெக்ஷனில் சுற்றணும், அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் டைரெக்ஷன்ஸ் போகணும் அப்படின்றக்கும். அதே இது பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து எப்போ ஒன்று கிடைக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து லெஃப்ட் டைரெக்ஷனில் சுற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எப்போ வந்து ஒன்று கிடைக்குதோ அப்போ வந்து மோட்டார் வந்து நின்றணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி நின்றணும் அப்படின்ட்டுருக்கும். ஸோ இது எதுவுமே கண்டிஷன் ஒர்க் ஆகலாம் அப்படின்றப்ப நம்ம ஃபார்வேர்டை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே எனேபிள் இல்லை அப்படின்றப்ப ஃபார்வேர்டை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி வச்சுருப்போம். ஸோ அவ்வளோதான் கோடிங்கில் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இனிஷியல் பண்ணியிருக்கோம். டேட்டாவை பொறுத்து ரைட்டாக லெஃப்ட் ஹேண்டு நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே ஃபிசிக்கலாக காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு. 2 ஐஆர் சென்சார். ஸோ 2 ஐஆர் சென்சாருமே இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிலிக் ஷீட்டில் வந்து எப்படி இந்த 2D கார் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்து வந்துங்க. ஸோ இந்த மாதிரி எல் கிளாம்ப் வச்சு ஐஆர் சென்சார் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சென்சாருமே நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த 2 சென்சார்ஸ்க்கான இன்புட்ஸு கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ விசிசி க்ரௌண்டு அவுட்டை கொண்டு போய் நேராக அர்டினோவில் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். நான் அங்கே காமிச்ச அதே கனெக்ஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். வேறு எந்த ஒரு கனெக்ஷன்ஸில் எந்த ஒரு மாற்றமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கத்திரிப்பு கலர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒய்லெட் கலரும் இங்கே இருக்க இந்த கிரே கலரும் பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போய் எங்கே கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 7, 8. ஸோ 7 and 8 தான் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ 7 and 8 இன்புட் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 7 and 8 இன்புட்ஸ். அந்த 4, ஸோ ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவருக்கானது. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஸ்பீடு கண்ட்ரோல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர்லேருந்து 5 வோல்ட்டும் அடுத்து அர்டினோலேருந்து 5 வோல்ட்டும் ஒவ்வொரு சென்சார்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 பின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பின்னு வரும். பின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின், ஒன்று பார்த்தீங்கன்னா டிசார்ஜிங் பின். ஸோ அவ்வளோதான். இது சார்ஜிங், இது டிசார்ஜிங்.
ஸோ இதை கொண்டு போய் நம்ம Arduinoவில் கொடுத்துட்டா போதும், வேறு எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். நான் கொடுத்த கோட் அப்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த மாதிரியே கனெக்ஷன் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த மாதிரி சேசிஸ் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது 12 வோல்ட்டுக்கு வழி பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பவர் சப்ளை இங்கேருந்து 5 வோல்ட்டு இந்த ஒரு சென்சாருக்கு போகுது. இந்த சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு நேராக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவிலேருந்து 5 வோல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் டெமோ வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள்.